இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன ஆச்சுக்கா? ஏன் இப்படி இழுத்துட்டு வரீங்க? என்ன நாகவல்லி, உனவே தெரியாத மாதிரி கேக்குற? அப்படியே ஓங்கி ஒரு அரை விட்டுன்னு வச்சுக்கோ, பல்லெல்லாம் காணாம போயிடும். ஏய் சொல்லு நாகவல்லி, அவன் புருஷன் தானே? நாகவல்லி, இப்ப நீ பதில் சொல்ல போறியா இல்லையா? இல்ல, நீ சொல்ல மாட்டேன். நான் திவ்யா கிட்ட கேட்டுக்கிறேன். இதோட ஃப்ரெண்ட் ஆச்சே, அவ நம்மள தப்பா நினைச்சிட கூடாதுன்னு தான் இத்தனை நாளா நான் சும்மா இருக்கேன். ஆனா இப்போ தலைக்கு மேல வெள்ளம் போயிடுச்சு. இதுக்கு மேல இது சும்மா விடவே கூடாது. போறேன், இப்பவே இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டேன். அக்கா அக்கா, ஏய் இப்ப நீ எதுக்கு அழற ராகவல்லி? தயவு செஞ்சு திவ்யா அக்கா கிட்ட மட்டும் இந்த விஷயத்தை பத்தி சொல்லாதீங்க அக்கா, ப்ளீஸ் அக்கா. எங்கடா இருக்க? ஆளையே காணோம். மாப்ள, நான் கொஞ்சம் அவசரமா ஊர் வரைக்கும் போக வேண்டியது இருக்கு. அதான் கிளம்பி போய்கிட்டு இருக்கேன்டா. டேய், என்னடா சொல்ற? சொல்லாம கொள்ளாம நீ பாட்டு கிளம்பி போயிட்டு இருக்க? ஐயோ சொல்லணும் தான் மாப்ள, செட்ல கொஞ்சம் அர்ஜென்டான வேலைடா. நீ திருவிழா பாரு, நான் செட்ல போயிட்டு முடிச்சுட்டு உனக்கு கால் பண்றேன். சரி சரி, பத்திரமா போயிட்டு வா. சேரா, ஒரு பஸ்ஸையும் காணாம. திவ்யா கிட்ட நான் இதை பத்தி பேசக்கூடாதுன்னா நீயே உன் வாயால உண்மையை சொல்லிடு. திரு உன் புருஷன் தானே? நீ அவன் கால்ல விழுந்து கூப்பிடுறதெல்லாம் நான் பார்த்தனே. சொல்லு நாகவல்லி, திரு யாரு? அக்கா, அவரு அவரு என்ன அவரு? பால் பாக்கெட் கவர்னு இழுத்துட்டு இருக்க. திரு யாரு? என் புருஷன் தான் அக்கா. அப்புறம் எதுக்கு திவ்யா அவரை காதலிக்கிற? கட்டிக்க போறேன்னு வேற சொல்றா. நீயும் அதை கேட்டுக்கிட்டு மலை மாதிரி சும்மா நிக்கிற. இங்க என்னதான் நடக்குது நாகவல்லி? இது பாரு, எதை விட்டு கொடுத்தாலும் ஒரு பொண்ணு தான் புருஷனை விட்டு கொடுக்கலாமா நாகவல்லி? ஓ, இவ்வளோ நடந்திருக்கா? நல்லவ மாதிரி நடிச்சுக்கிட்டு ஒரு அப்பாவி பொண்ணு கழுத்துல தாலியும் கட்டிட்டு இன்னொருத்தைய டாபடிக்கிறான் அந்த திரு. என்னையவா என்ற இருக்குடா உனக்கு. இப்படியே அழுதுகிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? திவ்யா அக்கா ரொம்ப நல்லவங்க. நான் உயிரோட இருக்கிறதுக்கு அவங்க தான் காரணம். இல்லன்னா நான் உங்க முன்னாடி இப்படி நின்னு பேசிட்டு இருக்க கூட மாட்டேன். என்னைக்கோ செத்து போயிருப்பேன். அவங்க உண்மையிலேயே என்ன அவங்களோட தங்கச்சியா தான் பாக்குறாங்க. இதெல்லாம் இப்ப நான் கேட்டனா? அவ உன்னை தங்கச்சியா பாக்கட்டும், தப்பே இல்ல. ஆனா அவ உன் சக்கலத்தி ஆகாம பாத்துக்கோ. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அக்கா. அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லவங்க அக்கா. ஹே, சும்மா நல்லவங்க நல்லவங்கன்னு சொல்லிட்டு இருக்க. திரு உன் புருஷன் தானே? அப்புறம் எப்படி அவன் திவ்யாவை லவ் பண்றான்? அவனை போய் நல்லவன் சொல்லிட்டு இருக்க? எங்க கல்யாணத்துக்கு முன்னால இருந்தே திவ்யா அக்காவும் அவரும் லவ் பண்றாங்க அக்கா. ஓ, இது வேறயா? அப்புறம் ஏன் அவன் உன் கழுத்துல தாலி கட்டினான்? திரு என்ன திருவிளையாடல் பண்றானா? அவரு விருப்பப்பட்டு தாலி கட்டலக்கா. அவரு என் கழுத்துல தாலி கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகிடுச்சு. அவர் என்ன ஏமாத்தணும்னு எல்லாம் கல்யாணம் பண்ணலக்கா. அவரு திவ்யாக்காவையும் ஏமாத்த நினைக்கல. என்ன நாகவல்லி குழப்புற?